அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அதன் கீழே இருக்கின்ற ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அதை பற்றி பார்ப்போம். இது சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்திருக்குன்னா www.ugc.ac.in, அதாவது யூஜிசி வெப்சைட்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாடு ஸ்டேட்டில் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுன்னு பற்றி பார்ப்போம். அதோட விலாசமும் பார்ப்போம். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குது. ஃபஸ்ட்டு அழகப்பா யூனிவர்சிட்டி. இது பார்த்திங்கன்னா ஒரு தலை சிறந்த ஒரு பல்கலைக்கழகம். அதோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா அழகப்பாபுரம், காரைக்குடி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது மிகவும் ஒரு பழமையான பல்கலைக்கழகம். அடுத்தபடியாக அண்ணா யூனிவர்சிட்டி, அதாவது இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த யூனிவர்சிட்டி பற்றி தெரிஞ்சிருக்கோம். இந்த யூனிவர்சிட்டி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வகையான தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து வருகிறது. ஸோ இதோட அட்ரஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்தார் பட்டேல் ரோட், கிண்டி, சென்னையில் இருக்குது இந்த யூனிவர்சிட்டி. அடுத்தபடியாக அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா மாபெரும் ஒரு யூனிவர்சிட்டி தான், தலை சேர்ந்த யூனிவர்சிட்டி. அதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நகர், தமிழ்நாடு. அடுத்தபடியாக பாரதியார் யூனிவர்சிட்டி. இந்த பாரதியார் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்தபடியாக பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சேப்பாக், சென்னை, இது சென்னையில் இருக்குது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, அதாவது பேர்லேயே நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கோம் இந்த கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மதுரையில் தாங்க இருக்குது, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, இது திருநெல்வேலியில் இருக்குது. மதர் தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி, அதாவது மகளிருக்கு மட்டுமே இந்த யூனிவர்சிட்டி இயங்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்குது. பெரியார் யூனிவர்சிட்டி, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம். தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் இந்த யூனிவர்சிட்டி இருக்குது. தமிழ்நாடு மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, இது சென்னையில் இருக்குது. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, இதுவும் சென்னையில் தான் இருக்குது. அதாவது TNOU அப்படின்னு சொல்லுவாங்க, திறந்தவெளி பல்கலைக்கழகம். அதாவது கரஸ் கோர்சஸ் எல்லாமே இந்த பல்கலைக்கழகமாக படிக்கலாம். பல்கலைக்கழகம் அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி. தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, இதுவும் சென்னையில் தான் இருக்குது. அதாவது இந்த டீச்சர் ட்ரைனிங் ரிலேட்டடான ஸ்டடீஸ் எல்லாமே படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அதாவது தமிழ் யூனிவர்சிட்டி, எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்திலேயே அதாவது ஒரு மொழிக்காக யூனிவர்சிட்டிஸ் பார்த்தா இதுதான் நான் நினைக்கிறேன், தமிழ் யூனிவர்சிட்டி. அதாவது தமிழ்நாட்டில் மெயினாக இந்த யூனிவர்சிட்டி எங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவிலே தலை சேர்ந்த பல்கலைக்கழகமாக கோயம்புத்தூரில் இயங்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, இதுவும் தலை சிறந்த சட்ட பல்கலைக்கழகம். தமிழ்நாடு டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டி, மருத்துவ சம்பந்தமான யூனிவர்சிட்டி. இதுவும் சென்னையில் தான் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியுமே சென்னையில் தான் இருக்குது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகேங்களா. தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. அதாவது இதுவுமே சட்டத்துக்கான ஒரு பல்கலைக்கழகம். அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, அதாவது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான படிப்பெல்லாம் இங்கே படிக்கலாம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ், அதாவது கால்நடை மருத்துவம் தொடர்பான அனைத்து வகையான படிப்புகளும் இங்கே இருக்குது. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சென்னை. திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் இருக்குது.
இது கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கல்லூரிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடி காணொலியில் போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸை வழங்குகின்ற கல்லூரிகள். நன்றி. மேலும் அடுத்த ஒரு காணொலியில் ஒரு கல்வி செய்தியுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.